குட் மார்னிங் காய் திஸ் இஸ் மெட்ராஸ் ஸ்டேட். இன்றைக்கி ஃப்ரைடேனால நம்ம பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு அப்புறம் ரெஸ்ட்டு மட்டும் போயிட்டு நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு. நம்ம கூடயே வந்தவன் எங்கடா போனான் இந்த பைரவர் பார்த்தா பேட்மேனு. அவன் ஒரு பொண்ணை சைட் அடிக்க போயிட்டா. சரி அவனாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம பல்லன்னு ஆக்கிட்டோம் நம்ம கண்ணாடி. தரையை துடைக்கும் போது பார்த்தா தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறான் சோகமாக. அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சேன், எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான்டா தட்டி விட்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன செடிக்கெலாம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ரீஃபில் பண்ணிட்டேன் பவுல்ஸை. அப்புறம் நம்மளுக்கு பசிச்சுன்ட்டு ஒரு பையன் போன்டான். இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது அப்படின்னு சொல்லி கேக்கு குத்தான். கேக்கு குத்தோடனே ஒரு பைட் எடுத்தேன், நல்லா இருந்தது. சரிடா நீனே சாப்பிட்றா பாதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே கொடுத்துட்டேன். நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸ்க்கோ நம்ம கேட்ஸ்க்கோ நம்ம பிஸ்கெட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து இருந்தான்ட்டு ஏதோ ஒரு பூனை சவுண்ட் வந்த மாதிரி இருந்தது. அவனுக்கும் கொடுத்துட்டேன் பிஸ்கெட்ஸ் குத்தோடனே பார்த்தா நம்ம ஒருத்தர் கஸ்டமர் வந்தார். அவருக்கு ஒரு காது குத்தி விட்டேன். ஸ்டட்டு ஒன்று சேல் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம முருகர் அண்ணன் வந்தார். இந்த முருகர் அண்ணன் தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இவரால் தான் நான் டாக் பிரியர்னாக மாறினேனே. ஏன்னா இவர் நிறையா டாக்ஸ்க்கு சாப்பாடு போடுறாரு. அதனால் என்னால் முடிஞ்சது நான் ஒரு 10 to 15 ரேடியம் பேண்ட்ஸ் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, இல்லாத ஸ்டே டாக்ஸ்க்கெலாம் மாட்டி விட்டுருவார். அப்புறம் என்ன, நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம கடை மூட்டு கிளம்பலான்னு பார்க்குற கேப்பில் பார்த்தா நம்ம அண்ணன் கால் பண்ணிவிட்டு, இங்கே வாடா நம்ம பொஷவாக்கம் போனோம் சாண்ட்விச் சாப்பிட அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கி கொடுத்தாருப்பா. நல்லா தெம்பா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தவன் தான்.